பண்ண நினைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்த முயற்சிக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம். Many forms of worldliness do not involve reading the wrong books or indulging in carnal amusement. உலக பிரகாரமான இந்த தன்மைகள், அவற்றின் அநேக வடிவங்கள் தவறான புத்தகங்களை படிப்பதாலோ அல்லது இந்த மாம்ச பிரகாரமான சிற்றின்பங்களில் ஈடுவதினாலோ வருவதில்லை. எதனாலே வருகிறது? கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த உலகத்திற்குள்ளே போகிறோம். அதன் காரணமாக பிதாவோடே உள்ள நெருங்கிய தன்மையை நாம் மற்றுப்போகச் செய்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை விட்டு போகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க மறுத்து விடுகிறோம். நம்ம தான் முடிவெடுக்கிறோம். நான் யாருக்கு ஓட்டு போடணும்? நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன் இஷ்டம், யாருக்கு வேணால் ஓட்டு போடுவேன். உன் வாழ்க்கை நாசமாக போன பிறகு ஆமாம் போனால் போகுது. இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வருகிறார்கள். இப்போ என்ன விதமான கட்டத்தில் இருக்காங்க? நேராக உட்காரு. என்ன விதமான கட்டத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி? ஆண்டவரே, நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் எழட்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? கேளுங்க. யார் என்ன செய்வார்கள்? யார் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார்கள்? ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த கேள்வி உங்களுடைய மனதில் கேளுங்க. ஆண்டவர் கடன்னு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வார். ஆண்டவரே, நான் யார்? நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லுங்கள். நான் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் எனக்கு சொல்லுங்கள். இந்த கேள்வியை மட்டும் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உங்கள் மனதிலே சிந்தித்து கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் பதில் தருகிறாரா இல்லையா பாருங்கள். ஆண்டவரே, இவர் யாருன்னு கேளுங்க, இவர் யாருன்னு கேளுங்க, இவர் யாருன்னு கேளுங்க. நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்பதே இல்லை. நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவார். யார் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார்கள்? யார் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறார்கள்? யார் ஒன்றுமில்லாதவர்களை கொலை செய்கிறார்கள்? யார் பட்டினியாக இருப்பவர்களை சாகடிக்கிறார்கள்? யார் த மோஸ்ட் வல்னரபிள், பிள்ளைகளையும் பெண்களையும் யார் கொடுமைப்படுத்துகிறார்கள்? யார் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள்? யார் இறைவனின் தூதுவர்களாக செயல்படுகிறார்கள்? யார் இறைவனின் செயல்பாட்டை செய்கிறார்கள்? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பதில் சொல்வார். அப்படி பதில் சொல்லலைன்னா அவர் ஆண்டவரே இல்லை. நீங்கள் முழங்கால் படியிட்டு கிறிஸ்தவர்களாக, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்னு கேளுங்க. நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, அப்பா நான் யாருக்கு ஓட்டு போடணும் கேட்காதீங்க. நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் யாருக்கு ஓட்டு போடணும்? எல்லாருமே கேளுங்க ஆண்டவர்கிட்ட போய். அவர் யார் அப்படின்னு கேளுங்க.